இத்தனை ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தனக்கு இந்தி தெரியாது என்று தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இத்தனை ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தனக்கு இந்தி தெரியாது, அதனை கற்க வேண்டிய அவசியமும் இல்லை என கூறினார். தேவையெனில் மொழிகளை கற்றுக்கொள்வார்கள், மத்திய அரசு திணிக்க வேண்டாம் என விமர்சித்தார். யார் அங்க போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க படிக்கட்டும். கொரோனா நேரத்தில் எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தென் மாநிலங்கள்லேருந்து யூபிக்கும் ஹரியானாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பீகாருக்கும் நடந்து போகக்கூடிய அந்த துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து இங்கே அனுப்புனீங்கன்னா பரவாயில்ல, இங்கே வந்து அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமாக பார்த்தா தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ நீங்க சொல்லி தரணும். எங்களுடைய பிள்ளைகள் அங்கே வேலைக்கு வரும் பொழுது அதிகாரிகளாக வருகிறார்கள், ஐடி நிறுவனங்களிலே வேலை செய்வதற்கு வருகிறார்கள். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும். நான் இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு அவசியமும் இல்லை, ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. போன உடனே கேட்பாங்க, ஹிந்தி தெரியாதா, நீ இந்தியா இல்லையா இருக்கேன்னு. உன் இந்தியா வேற, என் இந்தியா வேற, நான் கத்துக்க மாட்டேன் போ.